வணக்கம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மருத்துவ குறிப்பை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதிலே அறிந்தவைகளும் இருக்கிறது, அறியாதவைகளும் இருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு எல்லோரும் அறிந்து கொள்ள விரும்புகிற ஒரு மருத்துவ குறிப்பு. அந்த மருத்துவ குறிப்பை நாங்கள் சொன்னால் நீங்கள் இன்று இரவு உறங்க முடியாது. அப்படிப்பட்ட அந்த மருத்துவ குறிப்பு என்ன? அதுதான் உறக்கமின்மை. தூங்கவே முடியல சார், இரவு முழுவதும் எனக்கு தூக்கமே வரவில்லை. எல்லோரும் வீட்டிலே மிக அமைதியாக அழகாக தூங்குகிறார்கள், குரட்டை சத்தம் வருகிறது, எனக்கு மட்டும் தூக்கம் வரவில்லை, என்ன என்னுடைய பிரச்சனை என்று கேட்பவர்கள் இன்றைக்கு இந்த காலகட்டத்திலே மிக அதிகமாகி கொண்டே இருக்கிறார்கள். இரவு நேரத்திலே உறக்கம் வரவில்லை. சில பேர் பார்த்தீர்கள் என்றால் அந்த காலத்தில் கூட கும்பகர்ணனை பற்றி சொல்லும் பொழுது 3 மாதம் தூங்கிக் கொண்டே இருப்பான் என்றெல்லாம் நாம் படித்து கொண்டிருக்கிறோம், கதைகளிலே கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கே தூக்கமே இல்லை. என்ன காரணம்? எனக்கு இரவு நேரத்திலே சில பேர் படுத்த வாக்கிலேயே, நின்ற வாக்கிலும் கூட, உட்கார்ந்த வாக்கிலும் கூட தூங்குவார்கள். அவர்களை சொல்லிக் கொள்வார்கள், எனக்கு எப்படிப்பட்ட சூழலிலும் எனக்கு தூக்கம் மட்டும் சரியாக இருக்க வேண்டும், தூங்குவேன். அதே சில பேர் எனக்கு எந்த சூழலிலும் என்னென்னலாம் செய்து பார்த்தாலும் எனக்கு இரவிலே தூக்கம் வரவில்லை. இதற்கு என்ன காரணம்? ஸோ இந்த தூக்கமின்மை என்பதே ஒரு வியாதியாக மாறிவிடுகிறது. என்ன காரணம்? தூக்கம் என்பது என்ன? அதாவது பொதுவாக சொல்ல போனால் நம்முடைய வெளிச்சதைகளும் நரம்புகளும் எந்த நேரத்திலும் ஏதோ ஒரு பணியிலே இயங்கிக் கொண்டே இருக்கிறது. அது மூளைக்கு செய்திகளை அவ்வப்போது அனுப்பி வைக்கிறது. அதனை அசெண்டிங் ரெடிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படும். ஏதோ ஒரு காரணங்கள் நாம் படுத்து கொண்டிருக்கிறோம், சதைகள் தளர்ச்சி அடைகிறது, நரம்புகளுக்கு ஓய்வு கொடுக்கிறோம், உடனடியாக நம்முடைய தசைகளிலிருந்து எஸ் என்ற சப்ஸ்டன்ஸ் ஒன்று புறப்பட்டு மூளைக்கு சென்று அந்த அசெண்டிங் ரெடிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் என்ற அந்த ஒரு பகுதியை நிறுத்தி விடுகிறது. சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்ட உடனேயே நமக்கு உறக்கம் வந்து விடுகிறது. ஸ்லீப் தியரி என்று சொல்லுவோம். பல ஆயிரக்கணக்கான பேர் பல்வேறு கருத்துக்களை இந்த தூக்கத்திற்கு சொன்னாலும் கூட இது ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய செய்தி. சரி, என்ன நிகழ்வுகள் அந்த ஒரு தீவிரமாக செய்திகளை அனுப்பி கொண்டு இருக்கக்கூடிய அந்த சிஸ்டத்தை நிறுத்தி விடுகிறது என்பதை நாம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது நம்முடைய பல்வேறு பிரச்சனைகள், உணர்வுகள், மன ரீதியாக நாம் சிந்தனை செய்து கொண்டிருக்கும் பொழுது நாம் படுத்த வாக்கிலேயே அது சப்கான்சியஸ் என்று சொல்லக்கூடிய உள்மனதிற்கு செலுத்தப்படுகிறது. உள்மனது விழித்துக் கொள்கிறது, உணர்வுகளை புரட்டி பார்க்கிறது, சிந்தனை செய்து கொண்டே இருக்கிறது. அதனால் இடையிலே செல்லக்கூடிய செய்திகள் மேலே செல்வதை தவிர்க்க முடியாமல் செய்திகள் மேல் பகுதியிலே மூளைக்கு சென்று கொண்டே இருக்கிறது, தூக்கம் வருவதில்லை. இதுதான் தூக்கமின்மையினுடைய அடிப்படை பிரச்சனைகள். இது மன ரீதியான பிரச்சனை. சில நேரங்களிலே உடல் ரீதியான பிரச்சனையிலும் தூக்கம் வருவதில்லை. உதாரணமாக தொடர்ந்து இருமல், வயிற்றுப்போக்கு, மலச்சிக்கல், வயிற்றிலே ஒரு வலி, தொப்புளை சுற்றி சொல்ல முடியாத இனம் தெரியாத ஒரு வலி, கால்கள் செல்லிட்டு போகுதல், தைராய்டு போன்ற ஹார்மோன்கள் சரியான முறையில் உற்பத்தி ஆகாத தன்மை, சர்க்கரை, இரத்த கொதிப்பு போன்ற நோய்கள், அடிக்கடி சிறுநீர் கழித்தல், இது போன்ற பல்வேறு வேறு வியாதிகளுடைய தன்மைகளையும் நம்முடைய தூக்கத்தை கெடுக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கிறது. அது உடல் சார்ந்தது. பொதுவாக தூக்கமின்மை என்ற இந்த பிரச்சனை மனம் சார்ந்தது. சாதாரணமாக நாம் தூங்கும் பொழுது நம்முடைய மூளையிலிருந்து வெளிப்படக்கூடிய ஆல்பா, பீட்டா, தீட்டா என்ற 3 வகையான செய்தி சுருள்களிலே ஆல்பா உடனடியாக அதிகமாக செய்திகளை தருகிறது, எடுத்துக்கொள்கிறது. அந்த ஆல்பா வேவ்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அலைகள் அதிகமாக உற்பத்தி ஆகும் பொழுது மூளை முழுமையாக ஓய்வு எடுத்துக்கொள்கிறது, மூளை சுத்தம் செய்யப்படுகிறது. வெளியில் இருக்கக்கூடிய நரம்புகளுக்கு எந்த செய்திகளும் கீழே சென்று அவைகளுக்கு பிரச்சனை இல்லாமல் இருதய துடிப்பு, மூச்சு விடுதல் எல்லாமே சீராக வைத்திருக்கிறது. வெளி சதைகளில் இருக்கிற செல்கள், ஒவ்வொரு திசுவும் பல்வேறு செல்களினால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த செல்கள் பகலிலே வேலை செய்தோ அல்லது நாள்பட்ட காரணத்தினாலேயோ அழிவை நோக்கி செல்லும், செல் டெத். உடனடியாக இந்த உறக்கத்தின் போது அவைகளெல்லாம் தனிப்பட்ட முறையிலே கண்டுபிடிக்கப்பட்டு செல்களை உடனடியாக புத்துணர்வு செய்தும் புதிய செல்களை உற்பத்தி செய்தும் ஆக்சிடென்ட்
என்ற ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. ஆக்சிடேஷன் என்ற அந்த ஒரு முறையை மாற்றி ஆன்டி ஆக்சிடென்ட் கெப்பாசிட்டி என்று சொல்லக்கூடிய முறையிலே நம்முடைய சதைகள், அதில் இருக்கிற செல்கள், நரம்புகள், இருதய துடிப்புகள், மூச்சு விடுகிற முறைகள், மூளை நரம்புகள் அத்தனையும் தன்னுடைய செயல்பாட்டிலே ஒரு புத்துணர்வை ஏற்படுத்திக் கொள்கிறது. அத்துணை புத்துணர்வுகளுக்கும் நம்முடைய உறக்கம்தான் காரணம். அதனால்தான் ஒவ்வொருவரும் வயதிற்கு ஏற்றால் போல் குறைந்தபட்சம் 8 மணி நேரம் அல்லது 7 மணி நேரம், 6 மணி நேரத்திற்கு குறைவாக நீங்கள் உறங்காமல் இருக்கக்கூடாது என்று மருத்துவ உலகம் சொல்லுகிறது. அதனால் கட்டாயமாக நாம் உறங்க வேண்டும். உறங்குவதனால் நம்முடைய உடல் முழுவதுமாக புத்துணர்வு கிடைக்கிறது. அடுத்த நாள் பணியிலே எந்த பிரச்சனையும் இல்லை. ஒருவேளை நாம் சரியான முறையிலே உறங்கவில்லை என்று சொன்னால் அடுத்த நாள் நமக்கு முழுமையான ஒரு சோர்வு, கைகால்கள் வலி, கண்ணிலே எரிச்சல், தலை சுற்றல், கிறுகிறுப்பு, மயக்கம், எந்த பணியும் செய்வதிலேயே நாட்டமில்லை. இப்படி பல்வேறு பிரச்சனைகளிலே நம்முடைய அடுத்த நாள் பணிகள் முழுமையாக இழந்து விடுகிறது. ஒருவர் மிகச் சுறுசுறுப்பாக எந்த நேரத்திலும் மிக சிறந்த முறையிலே பணிகளை செய்து கொண்டிருக்கிறார், அவர் ஓய்வே பகலிலே எடுக்காமல் உழைத்து கொண்டே இருக்கிறார் என்று சொன்னால் அன்று இரவு அவருடைய உறக்கம் மிகச் சிறப்பாக இருந்திருக்கும் என்பதுதான் உண்மை. இரவிலேயும் உறங்கவில்லை, பகலிலும் உறங்கவில்லை, இருந்தாலும் நான் சுறுசுறுப்பாக இருக்கிறேன் என்று சொன்னால் நாம் நம்ப முடியாத ஒரு கருத்து அது. அதனால் நம்முடைய தூக்கம் என்கிற அந்த ஒரு நிகழ்வை நாம் வகைப்படுத்தி, ஏனென்றால் பல்வேறு மக்கள் கேட்கும் பொழுது ஏன் நீங்கள் உறங்கவில்லை, அவர்கள் சொல்லக்கூடிய வேடிக்கையான காரணங்கள் பல பல இருந்தாலும் கூட சாதாரணமாக சில பேர் எனக்கு இந்த இடத்தில் இந்த மூலையிலே என்னுடைய படுக்கையிலே படுத்தால்தான் தூக்கம் வரும், இது ஒரு மனம் சார்ந்தது. சில பேர் என்னுடைய படுக்கை மிகவும் இருகலாக கல்லை போல் இருந்தது, வெயில் காலம் மிகவும் சூடாக இருக்கிறது, நான் பயன்படுத்தக்கூடிய போர்வை சரியான போர்வையாக இன்றைக்கு இல்லை, கடினமாக இருந்தது, லகுவாக இருந்தது, என்னுடைய உடைகள் தளர்ச்சியாக இல்லை, இறுக்கமாக இருக்கிறது, எனக்கு பக்கத்தில் எல்லாம் ஒலிகள் ஏற்பட்டது, பக்கத்தில் படுத்தவர்கள் குறைட்டை விட்டார், அந்த சத்தத்தில் என்னால் உறங்க முடியவில்லை, என்னுடைய கால்கள் எல்லாம் வலி எடுத்து விடுகிறது, கால்கள் ஜில்லிட்டு போய் விட்டது, அடிக்கடி சிறுநீர் கழித்து கொண்டே இருந்தேன், வயிற்றிலே இனம் தெரியாத வலி, மலம் கழிக்க முடியவில்லை, அதனால் இரவு முழுவதுமாக நான் முயற்சி பண்ணினேன், அதனால் உறக்கம் வரவில்லை. சரி, உறக்கம் வரவில்லை, இதற்கு என்ன செய்வது, நான் என்ன செய்வது என்று தெரியவில்லை. தொடர்ந்து டிவியை பார்த்து கொண்டிருந்தேன், நண்பரோடு சேர்ந்து எழுப்பி சீட்டு ஆடலாம் என்று கேட்டேன், மதுபானங்களை பயன்படுத்தி அப்பொழுதாவது உறக்கம் வருகிறதா என்று பார்த்தேன், மாத்திரைகள் சாப்பிட்டு வலி மாத்திரைகள் எல்லாம் தின்று பார்த்தேன், எந்த பழக்க வழக்கங்கள், புகையும் பிடித்து பார்த்தேன், எனக்கு அப்படியும் கூட தூக்கம் வரவில்லை என்று ஒருவர் சொல்லுகிறார். ஆனால் அது தவறான கருத்து. அதாவது நம்முடைய தூக்கம், விழிப்பு, உணர்வுகள், செயல்பாடுகள் அனைத்துமே ஒரு வகையான சிறந்த அலையோடு அமைக்கப்பட்டிருக்கிறது. ரிதம் என்று சொல்லுவோம். ஸ்லீப் இஸ் எ ரிதம். அதே நேரத்தில் அது குறிப்பிட்ட நேரத்தில் இயற்கையாக தூக்கம் வரக்கூடிய. அண்மையிலே ஒரு சோதனையிலே யாரெல்லாம் எந்த நேரத்தில் பிறந்தார்களோ அந்த குறிப்பிட்ட நேரம், மாலை நான் 4 மணிக்கு பிறந்தேன் என்று சொன்னால் 4 மணிக்கு அவருக்கு மிகச் சிறப்பான தூக்கம் வரும் என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதற்காக காலையிலே 9 மணிக்கு நான் பிறந்தேன் என்று 9 மணிக்கு உடனடியாக எழுந்து காரியங்களை முடித்துவிட்டு படுத்து விட முடியாது. அது ஆய்விலே கிடைத்த ஒரு தகவல். அதனால் தூக்கம் என்பது ஒரு ரிதம். அதை நாம் எந்த காரணத்தை கொண்டும் அந்த நேரத்தை ஒதுக்கி அந்த நேரத்திலே நாம் வேறு எந்த பணியும் செய்யாமல் ஓய்வெடுத்து உறங்கிவிட வேண்டும். நாம் வேறு பணிகளை செய்தோம் என்றால் உறக்கம் வரவில்லை என்பதற்காக செய்ததாக போய் அது முழுமையாக நமக்கு உறக்கத்தை கெடுத்து விடக்கூடிய அந்த சைக்கிள் மாற்றி அமைக்கப்பட்டுவிடும். பிறகு தூக்கமின்மை என்பது ஒரு வியாதியாக மாறிவிடும். அதனால் நாம் சரியான முறையிலே நம்முடைய தூக்கம் வரக்கூடிய ஒரு நிகழ்வை சரியான நேரத்திலே சரியான இடத்திலே பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மன சிந்தனைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்து விட வேண்டும். பணிகளை எல்லாம் ஒதுக்கிவிட்டு நாம் உறங்க வேண்டும். உறங்குவதற்கு சில பேருக்கு நாங்கள் சொல்லக்கூடிய கருத்து, இரவிலே கை கால்கள் நல்ல முறையிலே கழுவிக்கொண்டு முகத்தை சுத்தம் செய்து கொண்டு ஒரு தியான நிலைக்கு செல்ல வேண்டும். ஒரு மிகச்சிறந்த ஒரு புத்தகங்களை எடுத்து இரவு நேரத்திலே படித்து கொண்டு
இருக்கிற காலகட்டத்திலே உறக்கம் வருவதை போன்று சில பேர் பார்த்தீங்கன்னா படித்து கொண்டே இருப்பார்கள், புத்தகம் கை நழுவி கீழே விழும், அப்படியே சொடுக்கி விழுவார்கள் என்று சொல்வோம். அவர்கள் உடனடியாக படுத்து உறங்கிவிட வேண்டும். மேற்கொண்டு அந்த தூக்கத்தை கெடுத்து கொண்டு வேறு ஒரு பணி செய்வதற்கு நாம் முயற்சி செய்யக்கூடாது. செய்தால் அது ஒரு நோயாக மாறிவிடும். அதுவும் குறிப்பாக இன்றைக்கு தூக்கமின்மை என்பதற்காக பல்வேறு மனோதத்துவ மருத்துவர்களை நாம் அணுகுகிறோம் என்று சொன்னால் அவர்கள் அதற்கு பல்வேறு தூக்க மாத்திரைகளை கொடுக்கிறார்கள். அதனை நாம் பயன்படுத்தி கொண்டு நம்மை நாம் தூங்குவதற்கு மாத்திரை சாப்பிட்டால் தான் தூக்கம் வரும் என்று நம்மை நாம் அடிமைப்படுத்தி கொள்ளக்கூடாது. இயற்கையை மாற்றி அமைக்கும் பொழுது அது பல்வேறு வேறு நோய்களை ஏற்படுத்தி விடுகிறது. இருதய துடிப்பு சீறு கெட்டு விடுகிறது. மாரடைப்பு போன்ற நோய்கள், சிறுநீரகங்கள் பாதிப்பு, நரம்பு தளர்ச்சி, வெளி நரம்பு பாதிப்புகள், வெளியில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்கள் சுரிந்து விரியக்கூடிய தன்மை குறைதல், இப்படி எத்தனையோ நோய்கள் அந்த சரியான ஓய்வும் தூக்கமும் நாம் ஏற்றுக்கொள்ளாத வகையில் ஏற்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் தூக்கம் தானே எனக்கு நேரம் கிடைத்தால் தூங்கிக் கொள்வேன், சாப்பிடுவது தானே நேரம் கிடைத்தால் சாப்பிட்டுக் கொள்வேன், எனக்கு என்னுடைய வேலைதான் முக்கியம், எனக்கு பணம் சேரக்கூடிய ஒரு சூழலிலே நான் அதை விட்டு தூங்கிவிட்டால் அதை யார் சம்பாதிப்பது என்று கேட்பதெல்லாம் தவறான ஒரு கருத்து. அனைத்தும் மனிதனுக்கு அவசியம். அனைத்தும் அவசியம் என்றால் நாம் அதற்கு வாழ வேண்டும். அதற்கு நாம் இயற்கையாக நல்ல முறையில் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நல்ல உறக்கம் தேவை. அதனை நாம் சரியான முறையிலே சரியான நேரத்திலே பயன்படுத்தி கொண்டு, தூக்கமின்மை என்பதும் கூட ஒரு வியாதி. அந்த வியாதி அடிப்படையிலே உடலிலே பல்வேறு வியாதிகள் ஏற்படுகிறது என்பதையும் நாம் புரிந்து கொண்டு நாம் வென்றுவிட வேண்டும். நம்முடைய ஆரோக்கியத்தை, தூக்கத்தை சரியான முறையில் சரியான நேரத்தில் பயன்படுத்தி நன்கு உறங்கி விழித்து பணிகளை மிகச் சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு ஆரோக்கியத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதனால் எந்த நோயும் நம்மை தொற்றிக் கொள்ளாமல் பார்த்து கொள்ள முடியும். நோயற்ற வாழ்விலே நீங்கள் வாழ வேண்டும். நன்கு உறங்கி விழிந்து ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் வாழ்த்தி நாளை மற்றும் ஒரு மருத்துவ குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.